கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 4/7/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள். இந்த புதிய கால வேளைக்காக தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். I looked for man among them who would build up the wall and stand before me in the gap behalf of the land, so I would not have to destroy it, but I found none. இந்த நாளிலுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை, விசேஷமாக வாக்குத்தத்த வசனங்களை வைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஏக்கத்தின் குரலாய் இந்த வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன், சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதன். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்தின் பிடியிலே சிக்கி உலகம் மரணத்தின் விளிம்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன், தேசத்தின் அழிவிலிருந்து ஜனங்களை பாதுகாப்பதற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். யாரோ ஒரு மனிதனை எழுப்பும் என்று சொல்வதை விட, தேவனே என்னை தருகிறேன் என்று சொல்கிறதான அந்த குரலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனே அந்த சுவரை அடைக்கத்தக்க விதமாய் அந்த இடத்துல என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கிற நபரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதற்கு ஆபிரகாம், மோசே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்களெல்லாம் வேதாகமத்தில் நல்ல உதாரணமாக இருக்கிறார்கள். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 28:23-32 வசனங்களில், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் இந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு கூட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். இந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றான். அப்பொழுது அவன், இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவர் கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அது அழிப்பதில்லை என்றான். பாருங்கள், இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட போராடுகிறான் என்பதை குறித்தும். தேசம் அழிக்கப்படக்கூடாது, பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக திறப்பில் நின்று தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதனாய் ஆபிரகாம் நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் மூட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாகியதன் விளைவாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு நிற்கும் பொழுது, மோசே என்னும் தேவ மனிதன் ஜனத்திற்கும் தேவனுக்கு நடுவாக நின்று யாத்திரை 32:10-14 வசனத்தில், இப்போதே
என்னை விட்டுவிடு, நான் அவர்கள் மேல் எரிச்சல் கொண்டு அவர்கள் அழித்து போடுவேன், பின்பு உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நீர் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பராக்கிரமமான கையினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய ஜனத்தின் மேல் ஏன் உம்முடைய கோபம் மூழ வேண்டும்? எகிப்தியர் அவர்களை மலையிலே கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மலமாக்கும் துஷ்ட தனத்தோடு புறப்பட பண்ணினார் என்று சொல்லத்தக்கதாக அவர்களை ஏன் வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர்? மிகுந்த கிருபை விட்டு திரும்பி உம்முடைய ஜனத்தின் மேல் இந்த தீங்கை வரவழைக்க மாட்டீர் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் ஜனத்தை நினைத்துக்கொள், இதோ அவர்கள் தங்கள் வழியை விட்டு விலகி போனார்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்ய நினைத்திருந்த தீங்கை குறித்தும் மனதுருகி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த இடத்துலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, முரட்டாட்ட ஸ்பாவத்து நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைத்த பொழுது மோசே திறப்பில் நின்று பேசுகிறார். சங்கீதம் 106:23 ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பதாக திறப்பின் வாயிலே நின்றான். So he said he would destroy them. Had not Moses, his chosen one, stood in the breach before him to keep his wrath from destroying them. எசேக்கியேல் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை. Have not gone up to the breaks in the wall to repair it for the house of Israel, so that it will stand firm in the battle on the day of the Lord. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் திறப்பில் நிற்கத்தக்க விதமாய், சுவரை அடைக்கத்தக்க விதமாய், என்னை அனுப்பும், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று அர்ப்பணித்து ஜபிக்கக்கூடிய இடத்துல நாம் வருவோம். கர்த்தர் உங்களுடைய ஏக்கத்தை அறிந்து அந்த அழிவை தடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் உங்களை நிலைநிறுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஏக்கத்தை மோசே மற்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆபிரகாம் இவருடைய சம்பவங்களிலே எந்த அளவுக்கு திறப்பில் நிற்கிறார்கள், தேவனுடைய இருதயத்திற்கு பாரத்தை அறிந்து, ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடி திறப்பில் நிற்கிற 2 மனிதர்களை நாங்கள் வேதத்தின் வாயிலாய் காண்கிறோம். எங்களை நாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, எங்கள் தேசம், எங்களுடைய பாரதம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் குடியினாலும் வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த அழிவின் பாதையிலிருந்து எங்களுடைய இந்தியாவை மீட்டுவிடும், எங்களுடைய தமிழகத்தை மீட்டுவிடும், எங்களுடைய திருச்சியை மீட்டுவிடும். எங்கள் தேசத்தை அழிக்காதரும், ஜனத்தை அழிக்காதரும், ஜனங்களை அதிலிருந்து விடுதலையாக்கும். நீர் அவ்விதமாய் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஜெபமாய் ஒவ்வொருவரும் தங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஹல்லேலூயா ஒரு அர்ப்பணத்தின் ஜெபத்தை ஒவ்வொருவரும் செய்ய, யாரோ எழும்பட்டும், யாரோ ஜெபிக்கட்டும் என்று அல்ல, என்னை நிறுத்தும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுடைய சோஷியல் மீடியாவிலெல்லாம் இதை பகிருங்கள். ஆமென்.